வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும்போது 13ஆம் நூற்றாண்டில் மன்னன் வீரபாண்டியன் ஆட்சி செஞ்சு வந்தான். அவன் எதிர் நாட்டின் மீது 7 முறை போர் புரிஞ்சான். ஆனால் 7 முறையும் தோற்றான். அவனுடைய ராஜ்யம் போச்சு, படை சிதறியது, நண்பர்கள் துரோகம் செய்தார்கள். இது தோல்வியின் கதை அல்ல, இது வெற்றியின் ரகசியம். கடைசியா மன்னன் வீரபாண்டியன் ஒரு மலைக்கோயில போய் ஒளிஞ்சுக்கிறான். வெளியே கனமான மழை பெய்யுது, இடி முழங்குது, இருட்டு, பசி, நிராசை. தான் வாழை கீழே போட்டு இனி என்ன பிரயோஜனம், விதி என்ன வென்று விட்டது அப்படின்னு கதறான். அப்பதான் அந்த குகையோட மூலையில ஒரு சின்ன அசைவு கேட்குது. ஒரு சிலந்தி அது ஒரு கூட்ட கட்ட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குது. நூலை நீட்டுது, காத்து வீசுது, நூல் அறுந்து போகுது. மீண்டும் முயற்சி செய்யுது, மழை துளி படுது, ஒட்டல. 3 முறை, 4 முறை, 6 முறை, தோல்வி மேல தோல்வி. மன்னன் கசப்பா சிரிக்கிறான். பார்த்தையா, ஒரு மன்னனாலே முடியலன்னா இந்த சின்ன உயிரினத்தால, இந்த சின்ன சிலந்தியால எப்படி முடியும் அப்படின்னு தனக்கு தானே கேட்கிறான். ஆனா 7வது முறை இங்கதான் எல்லாமே மாறுது. அந்த சிலந்தி உடனே முயற்சி செய்யல, அது அப்படியே நிக்குது. சுத்தி இருந்த காத்த கவனிக்குது. காத்து ஓயும் வர காத்து இருக்குது. காற்று ஓய்ந்தது. அந்த சமயத்தில் ஒரு சின்ன நொடிதான் அதுக்கு கிடைத்த காலம். அந்த நொடியில வேகமா நூலை நீட்டுது. நூல் எதிர்ப்புற பாறையின் மேல் படுது, ஒட்டியது, கூடு உருவானது, காரியம் நடந்தது. இதை பார்த்த மன்னனுக்கு மனசுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்துச்சு. நான் தோற்றது என் பலவீனத்தால் அல்ல, நான் காற்றை எதிர்த்து ஓடினேன். இந்த சிலந்தி காற்று ஓயும் வரை காத்திருந்தது. அவன் உடனே போருக்கு போகல, காத்திருந்தான். சரியான நேரத்தை எதிர்பார்த்திருந்தான். எதிரி படை சிதறிய நேரம், மக்கள் மனம் மாறிய நேரம், அப்போ தாக்கினான். போரில் வெற்றி பெற்றான், ராஜ்யத்தை மீட்டான். அரண்மனை வாசலில் அவன் பொறித்த வார்த்தைகள் தான் இவை: காலம் வரும், காரியம் நடக்கும்.